திருப்பாவையின் 3வது காட்சி 11வது பாசுரத்தில் இருந்து 15வது பாசுரம் வரை மேலும் 5 தோழிகளை நோன்புக்கு அழைக்கிறாள் ஆண்டாள். இத போன காட்சியோடய சேர்த்துடலாமே, அதுவும் 5 தோழி எழுப்புவது, இதுவும் 5 தோழி எழுப்புவது தானேனா இதுல கொஞ்சம் விசேஷம் இருக்கு. இந்த 5 தோழிகள் யாருன்னா நம்முடைய ஐம்புலன்கள். இந்த ஐம்புலன்களும் தூங்குறதுன்னா உலகியல் வாழ்க்கையிலேயே மண்டி கிடக்கு, அதுதான் தூக்கம். அந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, நம்முடைய சரீரம் இதெல்லாம் கொஞ்சம் ஆண்கள் தட்டி எழுப்பி இங்க தூங்கிட்டு இருக்காத, பகவானை சேவிக்கவா என்று அழைக்கிறாள். அதனாலதான் 11ஆம் பாட்டுல இருந்து 15ஆம் பாட்டு வரை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு புலனை பற்றிய குறிப்பு இருக்கும். இப்போ 11ஆம் பாட்டுல புற்றரவு அல்குல், அரவம்னு பாம்பு, அப்போ செவி. அடுத்து 12ல நற்செல்வன் தங்காய், தங்கைன்னு ஒரு பெண்ணினுடைய முழு உடல். அடுத்து 13ல போதரி கண்ணினாய், கண்ணு. 14வது பாசுரம் நாணாதாய் நா உடையாய், நாக்கு. 15 எல்லே இடம் கிளியே, கிளினா மூக்கு. அப்போ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலன்களையும் தட்டி எழுப்புவதுதான் 3வது காட்சி 11ல இருந்து 15 வரை. இன்று 11வது பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்போ ஒரு பெண்ணை எழுப்புறாளே, இவ பெரிய இடத்து பெண். கண்ணனுடைய தந்தை நந்தகோபருக்கு என்னென்ன செல்வங்கள் இருக்கோ அதற்கு நிகரான கால்நடை செல்வங்கள் இவளுடைய தந்தைகிட்டையும் இருக்கான். எப்படி? கற்று கறவை கணங்கள். கற்றுனா கண்ணுக்குட்டி, கறவைனா வயசான கறவை மாடு. இந்த இவளுடைய தந்தை கோனாரிடம் உள்ள கறவை மாடெல்லாம் கண்ணுக்குட்டி போல இளமையாவே இருக்கான். ஏன்னா கண்ணனுடைய அருட்பார்வை அது மேல பட்டிருக்கு, அதனால இளமையாவே இருக்கான். ஏன்னா நாமும் இளமையா இருக்கணும்னா மூப்புன்னை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே, பகவானை தியானிச்சுட்டு இருந்தா எப்போதுமே மூப்பு முதுமைங்கிறதே வராது. அதனால அந்த கன்றாக இருக்கும் கண்ணுக்குட்டிகள் கறவை கணங்கள். அத போல கறவை மாடுகள்லாம் கணங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கான். கணங்கள் பல, அந்த கூட்டம் கூட எவ்வளவுன்னு எண்ண முடியாது. எப்படி பகவானுடைய குணங்களை ராமானுஜர் கத்தியத்திரயத்திலே வர்ணிக்கும் போது கல்யாண குண கணௌக மகார்ணவன்னர், மங்கள குண கூட்டங்களின் கடலா இருக்கான் பகவான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குணத்தின் கூட்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு கூட எண்ண முடியாது. அது போல அவ்வளவு மாடுகள் வச்சிருக்காராம். அதுலயும் கறவைன்னு சொல்லியாச்சு. கறவைனா அதுல வந்து பசுமாடும் வரும், எரும மாடும் வரும், ஆடும் வரும். இத்தனையும் பல கறந்து, ஆனா ஒரே ஆளா இருந்து எல்லாத்தையும் கறந்துருவாராம். ஏன்னா அவர் சிறந்த கர்மயோகி. நமக்குன்னு பகவான் ஒரு கடமை விதித்திருக்கிறான் அல்லவா, அந்த கடமையை விடாமல் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து நம்முடைய கடமையை நாம செய்யணும். இது பகவத்கீதைக்கான விளக்க உரையிலே ராமானுஜர் காட்டியிருக்கிறார். நீங்க என்ன தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலையே இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும். அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலன்ல பெருசா நாட்டம் வைக்க கூடாது. அந்த மாதிரி எல்லாவற்றையும் கறந்து செற்றார் திரளழிய, எதிரிகள் யாராவது போருக்கு வந்தால் அவர்களுடைய மிடுக்கு அழியும்படி சென்று சரி செய்யும். எதிரியின் இடத்திலேயே போய் அவரை வீழ்த்துவாராம். இப்ப இந்தியன் டீம் மாதிரி ஹோம்ல தான் ஸ்ட்ராங்கு, அவையில போனா தோத்துருவோன்னு கிடையாது. அங்கேயே போய் ஜெயிக்கக்கூடியவர். சென்று சரி செய்யும் குற்றம் ஒன்றில்லாத, ஒரு தோஷம் ஒரு குற்றம் இல்லாத கோவலர், கோ என்னும் பசுக்களை மேய்க்கக்கூடிய அந்த கோனாருடைய பொற்கொடியே, குலத்தை விளங்க செய்ய பொற்கொடியாக அவதரித்தவளே, கண்ணன் என்னும் கொம்பை சுற்றி படரக்கூடிய பொற்கொடியே. இதுதான் ருக்மிணிங்கிறதுக்கு தமிழாக்கம். சான்ஸ்கிரிட்ல ருக்மிணினா, ருக்மம்னா தங்கம். அப்போ ருக்மிணி, அந்த ருக்மிணியை போல ஒரு தங்க கொடியாக இருப்பவளே, அதாவது ருக்மிணி பிராட்டி போல இந்த பெண் கண்ணனுக்கு எல்லா வகையிலும் ஏற்ற ஜோடியாக இருக்கக்கூடியவள். புற்றரவு அல்குல், புற்றில் இருக்கும் பாம்பினுடைய அந்த படத்தை போன்ற பின்பகுதி கொண்டவளே. புனமயிலே, ஒரு சோலை காட்டிலே உலாவக்கூடிய மயில் போன்ற சாயல் கொண்டவளே. போதராய் வாங்குறா. இது சிலர் சொல்வார்கள், இந்த மாதிரி வர்ணனை எல்லாம் இருக்கலாமா? ஒருத்தர் சொன்னார், டிசப்பாயிண்டிங் வியாக்கியானம் சார். என்ன சார் இது, பாம்பு படம் போல பின்பகுதி, புற்றில் உள்ள பாம்பு போன்ற அந்த படம் போன்ற பின்பகுதி, சோலையில் உள்ள மயிலை போன்ற அந்த சாயல், இதெல்லாம் இந்த வர்ணனை பக்தி இலக்கியத்துல வரலாமான்னா இதுல எந்த கான்டெக்ட்ல வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். பாம்பு அதன் இயற்கையான இருப்பிடமான புற்றுல இருந்தாதான் அழகு.
மயில் அதன் இருப்பிடமான சோலையில இருந்தாதான் அழகு. அது போலத்தான் பெண்ணே, நீயும் அடியார்கள் கோஷ்டியில இருந்தாதான் அழகு. அதை விட்டுட்டு செயற்கையா தனியாக இருக்காதே, உன் இயற்கையான இருப்பிடத்துக்கு வா. இந்த மிருகங்கள்லாம் சொல்றோம் பாருங்க, சரணாலயத்துலதான் சந்தோஷமா இருக்கும், ஜூல மிருக காட்சி சாலையில வச்சா சந்தோஷமா இருக்காது. நீ தனியாக பகவானை அனுபவிப்பது மிருக காட்சி சாலையை போல, எங்களோடு சேர்வது சரணாலயத்தை போல, வா வந்து சேர்ந்துருங்கிறார். மேலும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, உன்னுடைய சுற்றத்தார் உறவினர்கள் தோழிகள் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, உன் வீட்டு முற்றத்துக்குள்ளேயே கேட் கிராஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். முகில்வண்ணன் பேர் பாட, மேகவண்ணனான பகவான பாடுறோம். நீ புன மயில், அவன் மேகம். மேகத்தை பார்த்தா மயில் ஆட வேண்டாமா? ஆடத்தான் இல்லை, எழுந்துக்க கூட மாட்டேன்னா எப்படிமா? சிற்றாதே பேசாதே, சிற்றுதல்னா அசைதல், அசையவும் மாட்டேங்கிற, பேசாதே வாயை திறந்து பேசவும் மாட்டேங்கிற, செல்வ பெண்டாட்டி, கண்ணனுக்கு பிடித்தமான அவனுக்கே உரித்தான துணையாக இருக்கக்கூடியவளே, நீ குறங்கும் பொருள். அங்கே அந்த மேகவண்ணனை பாடிய போதும் மயிலான நீ எதற்காகத்தான் உறங்கணும்னா ஓடி வந்து கோஷ்டியில சேர்ந்துட்டா. இதை அப்படியே நம்மாழ்வாரை நினைவூட்டுவதாகவும் நாம ரசிக்கலாம். எப்படி? நம்மாழ்வார் என்ன பண்ணார்? கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, வேதங்களாகிய பசுக்களை எல்லாம் கறந்து, ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேத சாரமாக திருவாசிரியம், சாமவேத சாரமாக திருவாய்மொழி, அதர்வண வேத சாரமாக பெரிய திருவந்தாதி என்று அப்படியே வேதங்களாகிய பசுக்களை கறந்து, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும், அதற்கு முரணான கொள்கைகளையும் தம் பாசுரங்களாலே களைந்த குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. தங்கம் எப்படி உலோகங்களுக்கெல்லாம் தலைமையானதாக இருக்கிறதோ, அது போல ஆழ்வார்களுக்கு தலைவராக பொற்கொடியாக நம்மாழ்வார் இருக்கிறார். புற்றரவல் குல் புனமையிலே, அவர் திருமேனி அவ்வளவு அழகாம். ஏன்னா நாமெல்லாம் லட்டு அல்வா எதோ சாப்பிட்றோம். நம்மாழ்வார் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு கண்ணனையே உண்டு வாழ்ந்தவராச்சே. அதனால அவர் திருமேனி அவ்வளவு அழகு. அதனாலதான் சரீரத்தோடு அவரை வைகுண்டத்துக்கு அழைத்தான் பகவான். மேலும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, அரங்கன் கோயில் திருமுற்றம்னு சொல்லக்கூடிய திருவரங்கத்திலே முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடின்னு சொல்லி முகில்வண்ணன் என்று ரங்கநாதனை இவர்தான் பாடினார். இப்படி பாடிட்டு சிற்றாதே பேசாதே, ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வார் என்னும் புளிய மரத்தடியில 16 ஆண்டுகள் வரை அசையாமல் பேசாமல் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி, பகவானுக்கு பிடித்த மனைவியாக பராங்குஷ நாயகி என்னும் நாயகியாக எழுந்தருளி இருக்கும் நம்மாழ்வாரே, நீ குறங்கும் பொருள். நீங்க தூங்கலாமான்னா அந்த நீங்கிறது முக்கியம். நீ குறங்கும் பொருள். ஏன்னா மற்றவர்கள்லாம் ஆழ்வார்கள், நம்மாழ்வார் ஆழ்வார் கோஷ்டி மட்டும் கிடையாது, ஆச்சாரிய கோஷ்டியிலையும் இருக்கார். ஆச்சாரியன் தான் தூங்குற சிஷ்யனை எழுப்பணும். நீ குறங்கும் பொருள், நீங்கள் உறங்கலாமா, வாருங்கள் என்று நம்மாழ்வாரை அழைப்பதாகவும் ரசிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.